ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பூண்டு சட்னி. பூண்டு சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தலாம் வாங்க. 3 பெரிய பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், 10 வரமிளகாய், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி. நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பூண்டு சட்னி நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பை பொன்னிறமாக வறுத்து மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவு இருந்தால் போதும், எடுத்து மிக்ஸி ஜாரில் வச்சுக்கலாம். இதே எண்ணெயில் இந்த 10 வரமிளகாயும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். ப்ரௌன் கலராக ஆகணும் பூண்டு, அது வரைக்கும் நம்ம வதக்கணும். அப்புறம் சட்னி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசைக்கு ரெண்டுத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த சட்னி ஒரு தடவை அரைச்சிட்டிங்கன்னா இதே ரெகுலராக அரைக்கணும்னு தோணும், இந்த மாதிரி சாப்பிட தோணும். இப்போ பூண்டு வதங்கும் போது அது கூட நம்ம வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் கூட சேர்த்து வதக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு பெரிய வெங்காயம் தான் இருக்குது, அதனால் நான் அதை சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதை அரைச்சிட வேண்டியதான். புளியை நம்ம இது கூட சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வறுத்த கடலைப்பருப்பு, வரமிளகா, வெங்காயம், பூண்டு, புளி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நம்ம போய் அரைச்சின்னு தாளிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம சட்னி அரைச்சின்னு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு குறன்னு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி விட்டு ஓட்டணும். தண்ணி விட்டு ஓட்டினா தான் அந்த கடலைப்பருப்புலாம் மையம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு சட்னி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேறீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடிஞ்சது ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.